Students, today we are going to see about advancement in modern biotechnology. So, modern biotechnology impresses all the genetic manipulations, protoplasmic fusion technique, and the improvements made in the world biotechnological process. இப்போ gene manipulations or genetic manipulations சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றம் தொழில்நுட்பம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு organism gene எடுத்து இன்னொரு organism insert பண்ணுறது. Okay, so transfer of gene from one organism to another, we have to manipulate the gene. So protoplasmic fusion சொல்லும்போது ஒரு protoplasm வந்து இன்னொரு organism protoplasm fuse பண்ணுறது protoplasmic fusion technique. ஸோ இதில் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி ஆயிருக்கு. ஸோ வாட் ஆர் த மேஜர் அட்வான்ஸ்மெண்ட் இன் மாடர்ன் பயோடெக்னாலஜியில் ஜெனடிக் இன்ஜினியரிங் இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்க ஜெனடிக் இன்ஜினியரிங்கில் எப்படி வந்து RDNA டெக்னாலஜி பற்றி சொல்லியிருக்காங்க. ஜெனடிக் இன்ஜினியரிங் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் RDNA டெக்னாலஜி ஆர் ரீகம்பைன்ட் DNA டெக்னாலஜி. ஸோ RDNA டெக்னாலஜி மூலமாக நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு DNA எடுத்து இன்னொரு ஆர்கனிசமோட DNA இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு RDNA உற்பத்தி ஆகும். அப்போ அந்த செல்கள் கிடைக்கக்கூடிய செல்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் குளோனிங் சொல்லுவோம். ஒரே மாதிரியான செல்கள் ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா DNA வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இட்ஸ் a collective term that includes a different experiment protocol, சில ப்ரொசீஜர் இருக்குது. Okay, the result in the modification and transfer of DNA from one organism to the other. So transferring of DNA from one organism to the other to form RDNA. Okay, recombinant DNA produce ஆகும். அந்த recombinant DNA எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியான செல்கள் உற்பத்தி ஆகும். அதாவது ஜீன் குளோனிங் சொல்லியிருக்கேன். ஸோ கன்வென்ஷனல் ரீகாம்பினேஷன் சொல்லும்போது பாரம்பரிய பரிமாற்றம் சொல்லும்போது ஏற்கனவே நம்ம ஜெனடிக்ஸில் படிச்சிருக்கோம். ஜெனடிக்ஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு குரோமோசோம் இன்னும் குரோமோசோம் கிராஸ் பண்ணுறோம். அந்த ஹோமோலகஸ் குரோமோசோம் கிராஸ் பண்ணும்போது மியோசிஸில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வித்தியாசமான கேரக்டர் உள்ள பிளான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதே தான் கன்வென்ஷனல் ரீகாம்பினேஷன் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் பிட்வீன் ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் எந்த செல் டிவிஷனில் மியோசிஸ் செல் டிவிஷனில். இது கன்வென்ஷனல் ரீகாம்பினேஷன்ஸ். அப்போ ரீகாம்பினன்ட் கேரிட் அவுட் ஆர்டிஃபிஷியல் யூசிங் மாடர்ன் டெக்னாலஜி. ஸோ கால்ட் அஸ் ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா திஸ் ரீகாம்பினன்ட் DNA டெக்னாலஜி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சொல்கிறாங்க ஜீன் மேனிப்புலேஷன்ஸ், மரபணு மாற்று தொழில்நுட்பம் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ DNA கோடிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஜீன்ஸ் ஃப்ரம் ஒன் ஆர்கனிசம் டு அனதர் ஆர்கனிசம்ஸ் யூசிங் ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட்ஸ். அப்போ ஒரு ஜீன் எடுத்து இன்னொரு ஆர்கனிசம் உள்ள ஜீன் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முக்கியமானது எது தேவைன்னா வெக்டார்ஸ் தேவை. இங்கே வெக்டார்னா நல்லா நான் வச்சுங்க பிளாஸ்மிட் தான் வெக்டார். ஓகே, பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் நார்மலாக இருக்கும். அதில் வந்து எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA வந்து பிளாஸ்மிட் சொல்லுவோம். அந்த வெக்டார் தான் பிளாஸ்மிட் தான் வெக்டாரை யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒரு ஜீன் எடுத்து அதில் DNA ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து கட் பண்ணி வெக்டார் பிளாஸ்மிட்ல இன்சர்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட் சொல்கிறாங்க. ஆர் யூசிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் வெக்டாரை பயன்படுத்தலாம், பிளாஸ்மிடாக பயன்படுத்தலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஜீன் எடுத்து இன்னொரு ஜீன் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பிளாஸ்மிடாக பயன்படுத்தலாம். வேறு என்ன சார் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணலாம்? ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜீனை வந்து ஒரு ஆர்கனிசம் ஒரு செல்லில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோபோரேஷன் மெத்தட் வி ஹவ் டு அப்ளை தி எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு நம்ம ஜீனை வந்து ஒரு செல்லில் இன்சர்ட் பண்ணலாம். அதேமாதிரி ஜீன் கன் மெத்தட் வித்தின் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம வந்து ஜீனை வந்து ஒரு ப்ரோட்டோபிளாஸ்ட் உள்ள செல்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். லிப்போசோம் மீடியேட்டர் லிப்போசோம் சொல்லும்போது உங்களுக்கு அதில் வந்து பாஸ்போலிபிட் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒரு வலை மாதிரி இருக்கும். அதுக்கு சென்ட்ரல் வந்து வேக்யூல்ஸ் இருக்கும். அந்த வேக்யூலுக்குள்ளே ஜீனை நம்ம இன்சர்ட் பண்ணி ஒரு செல்லுக்குள்ளே நுழைக்கலாம். லிப்போசோம் மீடியேட்டர். கெமிக்கல் மீடியேட்டர்னா கெமிக்கல்ஸ் டெஸ்ட்ரான் சல்ஃபேட்ஸ் இல்லை பாலிஎத்திலின் கெமிக்கல்ஸ் உங்களுக்கு அது மூலமாக ஒரு ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட் வித்தின் ஏ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஒரு நம்ம அந்த இன்ஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஜீன் பார்ட்டிகல்ஸை வந்து நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு செல் ப்ரோட்டோபிளாஸ்ட்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு மைக்ரோ இன்ஜெக்ஷன் மெத்தட். ஸோ நம்ம வெக்டார் மட்டும் பயன்படுத்தலை, பிளாஸ்மிட் மட்டும் ஒரு ஜீன் எடுத்து இன்னொரு ஜீன் உள்ள பிளாஸ்மிடை வந்து பயன்படுத்தலாம். நம்ம இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் பயன்படுத்துகிறோம் ஃபார் இன்ட்ரோடியூசிங் எ ஜீன் இன்டு த அதர் செல் ஆர்கனிசம்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள் RDNA டெக்னாலஜி எப்படி சார், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் RDNA டெக்னாலஜி, எப்படி சார் RDNA டெக்னாலஜி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஐசோலேஷன் ஆஃப் DNA ஃப்ராக்மெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன், நல்லா கவனிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எந்த செல்ல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற செல்லுன்னு எடுத்துங்க. இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற செல் இது வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கிற ஜீன் எடுத்து DNA ஆஃப் குரோமோசோம்ஸ் இதை கட் பண்ணுறோம். கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே இருக்க ஜெனடிக் மெட்டீரியல் ஜீனை கட் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் இது பாக்டீரியாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு நம்ம இந்த ஜீனை கட் பண்ணி எடுத்துறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் வெக்டார் சொல்லும்போது எதை அப்புறம் சொன்ன பிளாஸ்மிட். பாக்டீரியாவில் இருக்கக்கூடிய டபுள் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் சர்க்குலர் விச் இஸ் கால்ட் பிளாஸ்மிட். ஓகே, இது என்ன பண்ணுறோன்னா இதில் இருக்கிற பிளாஸ்மிடை ரிமூவ் பண்ணிடுறோம். இருக்கிற DNA இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுற DNA இன்சுலின் வந்து which is produced by pancreatic cells. ஓகே, அந்த இன்சுலின் அந்த ஜீன் எடுத்து இந்த பிளாஸ்மிட்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த பிளாஸ்மிட்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டாங்க. இதை பாருங்கள் ஜீன். அப்போ எந்த ஜீன் எடுத்து நம்ம வந்து ஒரு வெக்டாருக்குள்ளே செலுத்துகிறோமோ
அந்த ஜீனஸோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது வெக்டார்னு சொல்கிறோம். பிளாஸ்மிட்னாது வெக்டார், இது டோனார், இது வெக்டார். வெக்டார் இஸ் plasmid and which we are insert a gene into the plasmid is called gene of interest or donor. Okay, அப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற plasmid the gene of interest நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அதை தான் நான் சொல்கிறேன், this we call as rDNA, recombinant DNA. Okay, that is recombinant DNA along with plasmid. Okay, so gene is inserted into the plasmid. அப்போ பார்த்தீங்கன்னா plasmid put into bacterial cells. இப்போ இந்த plasmid வந்து இந்த gene of interest இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா செல்லுக்குள்ளே செலுத்துகிறோம். that is called as host cells. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுறோம் இந்த பாக்டீரியல் பிளாஸ்மிட். இப்போ பாக்டீரியல் பிளாஸ்மிட் வந்து ஹோஸ்ட் செல் வந்து ஈக்குவலியே எடுத்துக்கிறோம், அந்த ஈக்குவலி பாக்டீரியமே எடுத்துக்கிறோம். ஏன்னா ஈக்குவலி பாக்டீரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மல்டிப்ளை ஆகும். 2, 4, 4, 8 அப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்காக மல்டிப்ளை ஆகிறதுக்காக இந்த rDNA வந்து நம்ம ஒரு ஹோஸ்ட் செல் ஈக்குவலி பாக்டீரியாவில் இன்சர்ட் பண்ணிடுறோம். உங்களுக்கு இன்சர்ட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ரெப்ளிகேஷன்ஸ் நடக்கும். அப்போ உங்களுக்கு ரெப்ளிகேஷன் நடந்தால் ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் rDNA வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, cells cloned with gene of interest. Okay, so identification of desired clone. நிறையா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் rDNA is produced. அப்போ இந்த rDNAல உங்களுக்கு என்ன இருக்கும், இன்சுலின் இருக்குன்னு வச்சுங்க. இந்த rDNA வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்சுலின் இருக்குது. அப்போ நிறைய இன்சுலின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். எப்போ வந்து நம்மளுக்கு இன்சுலின் வந்து பற்றாக்குறை ஏற்படுதோ நம்மளுக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் அந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பாக்டீரியா செல்லுள்ள பிளாஸ்மிடில் செலுத்தும் போது நம்மளுக்கு அதிகமான இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகும். ஓகே, the identical copies of DNA has been produced. ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன். இதை வச்சு உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஐசோலேஷன் ஆஃப் DNA ஃப்ராக்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறோம், ஒரு டிஎன்ஏவை ஐசோலேட் பண்ணுறோம், செப்பரேட் பண்ணுறோம். இந்த டிஎன்ஏ ஐசோலேட் பண்ணுறது என்ன சொன்னால் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தட் நீட்ஸ் டு பி க்ளோன்ட். இதை வந்து நிறைய வந்து ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் நம்ம க்ளோன் பண்ண போகிறோம். and this we call as insert. இதான் இன்சர்ட். எதில் இன்சர்ட் பண்ணுறோம், பிளாஸ்மிடில் இன்சர்ட் பண்ண போகிறோம். பிளாஸ்மிட் வந்து எங்கே இருக்குது, பாக்டீரியா செல்லில் இருக்குது. ஓகே, generations of recombinant DNA molecules by insertion of DNA fragments into a carrier molecules called as vector. The insertion of this DNA fragments into a carrier எது, plasmid, இதான் வெக்டார். ஓகே, அது என்ன ஆகும், இப்போ நீங்கள் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வச்சு இந்த பிளாஸ்மிட்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க. அப்போ என்ன நடக்கும், தட் கேன் ரெப்ளிகேட் வித்தின் த ஹோஸ்ட் செல்ஸ். இப்போ இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ அண்ட் திஸ் வி கால்ட் அஸ் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி, இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த பிளாஸ்மிட் வெக்டாரும் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அப்போ உங்களுக்கு வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ ஃபார்ம் ஆச்சு. இதை வந்து எதில் செலுத்துகிறோம், ஹோஸ்ட் செல்ஸில் செலுத்துகிறோம். அப்போ ஹோஸ்ட் செல் எதை சொன்னால் பாக்டீரியா செல். ஓகே, அதே செல்லில் செலுத்துகிறோம். ஏன் செலுத்துகிறோம்னு சொன்னால் அதிகமாக ரெப்ளிகேஷன்ஸ் நடக்கும். ஸோ கேன் செல்ஃப் ரெப்ளிகேட் வித்தின் த ஹோஸ்ட் செல். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஐசோலேஷன் சொன்னால் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஐசோலேட் பண்ணிட்டீங்க, இது ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டீங்க. அப்போ இன்சர்ட் சொல்லும்போது எதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிங்கன்னா பிளாஸ்மிட்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் வெக்டரில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இது ரெப்ளிகேட் ஆகுது. எங்கே ரெப்ளிகேட் ஆகணும், வித்தின் த ஹோஸ்ட் செல்ஸ். 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து பாருங்கள், செலெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹோஸ்ட் செல் தட் இஸ் கேரிங் rDNA. இப்போ இந்த ஹோஸ்ட் செல்லில் என்ன இருக்கும், rDNA copies. host cell அதிகமாக என்ன இருக்கும், transformed host cell that is carrying rDNA and allowing them to multiply, நிறைய மல்டிப்ளை ஆகுது the rDNA molecules. ஸோ rDNA recombinant DNA என்ன இருக்கோ இன்சுலின் உள்ளே இருக்குது. அப்போ அந்த பிளாஸ்மிட்குள்ளே உங்களுக்கு அதிகமாக மல்டிப்ளை ஆகுது, rDNA molecules மல்டிப்ளை ஆகுது. ஓகே, and next one is the entire process that thus generates either large amount of rDNA, அதிகமாக rDNA உற்பத்தி பண்ணியிருக்கோம். அப்போ அதிகமாக rDNA உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா a large amount of proteins வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது expressed by the insert. a large amount of proteins expressed by the insertனா எதுலேருந்து நம்ம எடுத்தோம், ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து நம்ம எடுத்தோம். அப்போ இங்கே வந்து அதிகமாக புரதம் உற்பத்தி பண்ணுதுன்னா அப்போ ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு என்ன பண்ணுது, large amount of rDNA உற்பத்தி பண்ணுது. அப்போ large amount of protein is expressed by the insert, that means gene of interest. ஓகேவா, whenever vectors are not involved in the desired gene, whenever the vector is not involved, அப்போ வெக்டார் நீங்கள் பயன்படுத்தலை, இந்த பிளாஸ்மிடை நீங்கள் பயன்படுத்தலை. ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா the desired gene is multiplied PCR டெக்னிக் மூலம் மல்டிப்ளை பண்ணுறீங்க.
அப்போ இங்கே இருக்க டிசைட் ஜீனை இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன் மூலம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் மல்டிபிள் காப்பீஸ், நிறைய காப்பீஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மில்லியன்ஸ் ஆஃப் காப்பீஸ் ஆஃப் பர்டிகுலர் ஜீன் ஆஃப் ரீஜன் ஆஃப் டிஎன்ஏ வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the multiple copies are injected into host cells. இப்போ multiple copies are injected into the host cells protoplasm or it by என்ன பண்ணலாம், மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் டிஎன்ஏ வந்து இன்சர்ட் பண்ணலாம், இல்லைனா ஷார்ட் கன் மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். வித்தின் a fraction of second அந்த ஆர்டிஎன்ஏ வந்து ஒரு செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணலாம் into host cell protoplasm by short gun மெத்தடில். வித்தின் a fraction of second அந்த ஆர்டிஎன்ஏ ஒரு ஹோஸ்ட் செல்லை வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐசோலேஷன் ஆஃப் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் and the RDNA that is insert into a vector and then can replicate within the host cells, replicate ஆகும். அங்கே தேர்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா RDNA வந்து அதிகமாக மல்டிப்ளை ஆகிடும். திஸ் மல்டிப்ளை ஆன அந்த செல்ஸில் வந்து உங்களுக்கு உள்ள என்ன இருக்கும், நிறையா RDNA இருக்கும். அதுக்கடுத்தது இந்த RDNA வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இஸ் ப்ரொடியூஸ் பை த இன்சர்ட். எதுலேருந்து நம்ம ஜீன் எடுத்தோம்னா அதோட பண்புகள் தான் வெளிப்படுத்தும். இப்போது உங்களுக்கு வெக்டர் இல்லைன்னா எதை சொன்னால் பிசிஆர் டெக்னிக் மூலம் பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்னா நம்ம அதிகமாக உற்பத்தி பண்ண அந்த ஆர்டிஎன்ஏவை ஷார்ட் கன் மெத்தடில், அதாவது பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடும் மெத்தட்னு சொல்லுவாங்க, அதாவது அதன் மூலமாக உங்களுக்கு ஜீனை ஒரு புரோட்டோபிளாஸ்ட் செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணலாம், ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே இன்சர்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் a மெத்தட் ஆஃப் recombinant DNA டெக்னாலஜி. ஸோ இன்னும் யூசஸ் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஐடென்டிக்கல் காப்பீஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்த டிஎன்ஏ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், இந்த ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதை இன்சர்ட் சொன்னேன். இதுக்கு பதிலாக நம்ம எதனா ஒரு ஜீன், அதாவது எதனா ஒரு குரோமோசோம் ஒரு ஜீன் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பூச்சிக்கொல்லி மருந்து, அதாவது பூச்சிலேருந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய ஜீனை நம்ம எடுத்து இதில் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா, பிளாஸ்மிடில் இன்சர்ட் பண்ணுறோன்னா அந்த ஆர்டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லுக்குள்ளே நுழைக்கும் போது, ஒரு பிளான்ட் செல்லுக்குள்ளே நுழையும் போது அங்கே மல்டிப்ளை ஆகிடும். உங்களுக்கு ஜீன் ஃபார் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் இன்சர்ட்டட் இன்டு பிளான்ஸ், ஜீன் ஃபார் வாட், பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ புரியுதுங்களா? அதே பிளாஸ்மிடில் உங்களுக்கு வந்து அதாவது பூச்சிகளை வந்து பார்த்தோன்னா கொல்லக்கூடிய அந்த ஜீன், அதாவது நம்ம அந்த பிளான்ட் வந்து என்ன தான் பூச்சிக்கொல்லி மருந்தை நம்ம யூஸ் பண்ணாலும் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா பூச்சி வந்து அதை அந்த தாவரத்தை வந்து அதில் இருக்க உணவுப் பொருட்களை எடுக்க வந்தாலும் அந்த பூச்சி வந்து இறந்துடும். பிகாஸ் we are inserted a gene, that is pest resistant gene, into the plasmid. ஒரு எக்ஸாம்பிள். அப்போ plant can be prevented by pest. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இதே வந்து பார்த்தோன்னா இதில் வந்து ஆர்டிஎன்ஏ வந்து பார்த்தோன்னா ஒரு ஜீன் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நிறைய ஆர்டிஎன்ஏ காப்பீஸ் இதில் எடுத்திருக்கோம். ஓகே, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். சூப்பர் பக்னு சொல்லுவாங்க. சூடோமோனாஸ் பிட்டிடா சொல்கிற சூப்பர் பக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வைக்கோலில் கலந்துருவாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பாக்டீரியா. அந்த பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா கப்பல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்ணெய் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கழிவு நீர் வந்து வெளியே வந்துடுச்சு, தேவையில்லாமல் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊற்றிடுச்சு, கப்பல்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா இந்த சூப்பர் பக் வந்து பார்த்தீங்கன்னா அதை சூடோமோனாஸ் பிட்டிடா சொல்கிற அந்த பாக்டீரியா வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணி உங்களுக்கு வைக்கோலில் சேர்க்கும் போது அந்த வைக்கோல் வந்து பாக்டீரியா இருக்கும் நிறைய, வைக்கோலில் பாக்டீரியா வந்து நிறைய அப்ளை பண்ணிடுறீங்க. அப்போ அந்த சூப்பர் பக் சொல்கிற சூடோமோனாஸ் பிட்டிடா என்ன பண்ணோம், இட் டீகம்போசஸ் த ஆயில் விச் இஸ் பிரசன்ட் இன் எ வாட்டர். ஓகே, அப்போ என்ன பண்ணோம், இந்த சூப்பர் பக் ஹைட்ரோ கார்பனை டீகம்போஸ் பண்ணிட்டோம், ஆயில் இருக்க ஹைட்ரோ கார்பனை டீகம்போஸ் பண்ணிட்டோம். ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, ஜீன் யூஸ் டு ஆல்டர் பாக்டீரியா ஃபார் சேஞ்சிங் அ டாக்ஸிக் வேஸ்ட். ஒன்று வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பற்றி சொன்னேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா application of super bug, that is Pseudomonas bifida, which decompose hydrocarbon which is present in the oil. So these are the two applications by using recombinant DNA technology, okay, or DNA technology. Thank you.